கொண்டாடு the Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays. பிரசவ வார்டில் ஏற்பட்ட விபத்து 5 மாதங்களில் அரங்கேறிய அவலம். அலட்சியம் காட்டும் அரசு அதிகாரிகள். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே உள்ள வி கோட்டா சாலையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. பொதுப்பணித்துறை சார்பில் சுமார் 1,20,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கடந்த மே மாதம் முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. இந்த சுகாதார நிலையத்திற்கு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட நோயாளிகள் நாள்தோறும் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். அதேபோல் இங்கு 24 மணி நேரமும் மகப்பேறு மருத்துவம் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி காலை 10 மணியளவில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் வழக்கம் போல் செயல்பட தொடங்கியுள்ளது. அப்போது நோயாளிகள் ஒவ்வொருவராக மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருந்த சமயத்தில் பிரசவ வார்டு மேற்கூரையில் இருந்த சிமெண்ட் பூச்சுக்கள் திடீரென பெயர்ந்து விழுந்து விபத்துக்கு உள்ளானது. மிகவும் கனமான சிமெண்ட் பூச்சுக்கள் பெயர்ந்து விழுந்தபோது பிரசவ வார்டில் நோயாளிகள் யாரும் இல்லாததால் யாருக்கும் எதுவும் ஆகவில்லை. அதே நேரத்தில் இந்த விபத்தால் பிரசவ வார்டில் இருந்த மருத்துவ பொருட்கள் மிகவும் சேதமடைந்துள்ளது. இந்த கட்டிடம் கட்டப்பட்டு சில மாதங்களே ஆன நிலையில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட மருத்துவமனை தற்போது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது என்று பொதுமக்களும் நோயாளிகளும் குற்றம் சாட்டுகின்றனர். புதிதாக கட்டப்பட்ட மருத்துவமனையில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதிக்குட்பட்ட மின்னூர் மற்றும் சின்னப்பள்ளிக்குப்பம் பகுதியில் ஏராளமான இலங்கை தமிழர்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு அரசு சார்பில் 12.42 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு மின்னூர் பகுதியில் 236 குடியிருப்புகள் கட்டப்பட்டது. அதனை கடந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் குடியிருப்பு பகுதிகள் விழா நடத்தி திறந்து வைக்கப்பட்டது. கடந்த மாதம் இந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் உள்ள ஒரு வீட்டில் மேற்பூச்சு பெயர்ந்து விழுந்தது. தரமற்ற முறையில் வீடுகள் கட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை விசாரித்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட வீட்டில் பயனாளிகள் உள் அலங்காரம் செய்த பணிகளால் மேற்பூச்சு பெயர்த்து விழுந்தது என பயனாளிகள் மீது குற்றம் சாட்டி அறிக்கை வெளியிட்டு விவகாரத்தை முடித்தனர். இப்போது வேலூர் மாவட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்துள்ளது. இதற்கு அதிகாரிகள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என பல்வேறு தரப்பிலிருந்து கேள்வி எழுந்துள்ளது. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.